ஒரு பக்கம் ஆந்திரா தமிழக எல்லையில் உள்ள குப்பம் பகுதியில் ஒரு புதிய விமான நிலையம் வரப்பொழுது, அதே போல் ஒசூர் பகுதியில் உள்ள ஒரு பகுதியில் அது கர்நாடக எல்லைக்குள்ளே இருக்கிற, ஏன்னா ஒசூரில் விமான நிலையம் வரப்போதுன்னு அங்கே பெங்களூரில் குயோமுறையை நடிச்சுக்கிறானுங்க. அங்கே கெம்பகோடா பெரிய சர்வதேச விமான நிலையம், அதை விட பெருசாக இங்கே ஒன்று வந்துட்டா தொழில்துறை மொத்த பேர் இங்கே வந்துடுவாங்களே. டிராஃபிக் இங்கே கம்மி ஒசூரில், குய்யோ முறைன்னு கத்தி இப்போ பெங்களூருக்கும் தமிழ்நாட்டுக்கு நடுவில் கர்நாடகா எல்லைக்கு உட்பட்ட பகுதியில் ஒரு விமான நிலையம் வரப்போகுது அப்படின்னு. ஒரு புதிய விமான நிலையம், சர்வதேச விமான நிலையம் வந்தால்தான் அந்த மாநிலம் தொழில்துறையில் முன்னேறும். தொழில் முதலீடுகள் நிறைய பேர் வந்து பண்ணுவார்கள் என்பது உண்மை. நான் பார்த்துருக்கிறேன். நான் பெங்களூர் விமான நிலையம், ஹைதராபாத் விமான நிலையம் நகரத்திற்கு வெளியே தான் இருக்குது. அதுதான் விஜயம் சொல்லியிருக்காரு. அதற்கான நிலங்கள் கையகப்படுத்தப்படும், அதற்கான இடங்கள் தேர்வு செய்யப்படும் அப்படின்னு. ஆரம்பத்தில் திருப்பூரூர், அப்புறமா மறுபடியும் வேற ஒரு இடம், அப்புறம் கடைசியில் வந்து செய்யாறு பக்கத்தில் ஷிப்காட்டுக்கு எதிரே உள்ள மாங்கால் அப்படின்ற ஒரு கிராமத்தில் இருக்கிற ஒரு பகுதி. இப்படியா ஒவ்வொன்றா தள்ளி போயிட்டு இப்போ ஒரு இடம் தேர்ந்தெடுக்கப்படும். சரி, இது ஒரு ஓகே முடிவுக்கு வந்தாச்சு. ஆனால் வரும். ஏன்னா சிட்டிக்குள்ளே, அதாவது வந்து நகரத்திற்குள் இருக்கும் விமான நிலையம் சென்னையில் மட்டும்தான் இந்தியாவில், பாம்பேயில் இருக்குது. இங்கே நெருக்கடி, பெரிய சர்வதேச விமானங்கள்லாம் இங்கே வந்து இறங்குறதில்ல. சரி, ஓகே, நல்ல விஷயம். இப்போ வந்து கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. அதே வேளையில் இந்த 6 சிலிண்டர்னு நீங்கள் பாட்டு சொல்லிட்டு போயிட்டீங்க. ஒரு சிலிண்டரை வாங்க முடியல எங்களால். ஒரு சிலிண்டர் என்ன விலை விற்குது? அந்த ஒரு சிலிண்டருக்கே வந்து கேஸ்காரனை நாங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கோம். இந்த ரோட்டில் நின்றுக்கிட்டு எப்போ வருவான் ட்ரை சைக்கிளில் எப்போ தள்ளின்னு வருவான். இந்த கேஸ் ஏஜென்சிக்கு ஃபோன் பண்ணி ஹலோ, சிலிண்டர் வந்துடுச்சிங்களா, லோடு வந்துடுச்சிங்களா அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்கோம். 6 சிலிண்டர்னு வாய்க்கு வந்ததை அடிச்சு விட்டு போகிறாரு ஒரு பாட்டுன்னு. இதெல்லாம் எங்கங்க அப்படின்னு ஆட்சி அமைத்த 10வது நாள் கேட்க ஆரம்பித்தாங்க. நல்லா கவனிச்சிங்க, ஆட்சி அமைத்த 10வது நாள். மகளிர் உரிமை தொகை 2500 ரூபாய் எங்கே? 6 சிலிண்டர் எங்கே? தமிழகம் முழுக்க பெண்கள் வந்து எல்லா பேருந்திலும் பயணம் பண்ணலாம், அது எங்கே? எல்லாம் கேட்டது என்னென்னா, எங்கள் நாற்காலியில் உட்காந்து ஆசுவாசப்படுத்திக்கவே இல்லை. நாங்கள் கஜானாவை திறந்து பார்த்தா அங்கே காலியாக கிடக்குது. பூரா கடை வாங்கிட்டு இருக்கீங்க. உள்ள நோன்னா அவ்வளோ ஊழல், அவ்வளோ நிதி சுமைகள் இருக்குது உள்ள. இதெல்லாம் தாண்டி இன்னும் வந்துட்ட எங்கே 100 நாளுக்குள்ளே இவங்களால் பொறுத்துக்கவே முடியல. இன்றைக்கி அறிவிச்சிட்டாரு 6 சிலிண்டர் வருகிற பொங்கல் பண்டிகையிலேருந்து கொடுக்குறோம் அப்படின்னு. அக்டோபர் 2ஆம் தேதியிலேருந்து மகளிர் வெற்றி பயணம். இப்போ என்ன, இந்த ஒயிட் போர்டில் மட்டும்தான் போக முடியும் மாநகர பேருந்தில். எல்எஸ்எஸ், டீலக்ஸ், சூப்பர் டீலக்ஸ் இதில் போகலாம். அதுக்கப்புறம் மாவட்ட ரீதியாக அப்புறம் மலைப்பிரதேசங்களில் போகலாம். கொஞ்சம் கொஞ்சமாக தாங்க பண்ண முடியும்.